சந்தோஷம் உள்ளவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன வார்த்தையை பைபிளில் இருந்து வாசித்து கொஞ்ச நேரம் நாம் ஜெபத்தோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். 139 சங்கீதம் அதனுடைய 13வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். ஒரு தடவை வாசிங்கய்யா. நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். ரொம்ப நன்றி. உங்களுக்கு தெரியும் 139 சங்கீதம் அப்படிங்கிறது காட்ஸ் விஸ்டம், தெய்வத்தினுடைய அறிவு. இந்த சங்கீதங்களெல்லாம் எபிரேய வார்த்தைகள் பயங்கரமாக, ரொம்ப ஆழமான எபிரேய வார்த்தைகள். அதில் ஒரு வார்த்தையாக நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அந்த 139 சங்கீதம் 13வது வசனத்தில் காப்பாற்றினீர் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? காப்பாற்றினீர். அந்த இடத்துல ஒரு எபிரேய வார்த்தை சொல்லி இருக்கு. அந்த இடத்துல சொல்லி இருக்கிற எபிரேய வார்த்தையை இங்கிலீஷ் பைபிளில் மொழிபெயர்த்தப்போ அப்படியே பயன்படுத்தினார்கள். நீங்கள் மலையாள பைபிள் வாசித்தா கூட தெரியும், அதுலேயும் அந்த வார்த்தை அப்படியே பயன்படுத்தினார்கள். எக்ஸாக்ட்லி எபிரேய வார்த்தை அப்படியே. ஆனால் தமிழ் பைபிளில் பாருங்கள் காப்பாற்றினீர்னு போட்டு, இங்கிலீஷ் பைபிளில் ப்ரொடெக்டடுன்னு இல்லை. நீங்கள் இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தா என்ன சொல்லியிருக்குன்னு தெரியுமா? யூ ஹேவ் கவர்டு. யூ ஹேவ் கவர்டு. அழகான ஒரு வார்த்தை. என் தாயின் கர்ப்பத்தில் நீர் என்னை மூடி வைத்திருந்தீர். நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் பிறந்த பிறகுதான் சவால்களை சந்திக்க தொடங்கினேன். பிரச்சனை இல்லாமல் வாழ்வது எப்படி அப்படின்னு ஒரு ஆள் கிளாஸ் எடுக்கிறாரு. ஹவு டு லிவ் வித்தவுட் ப்ராப்ளம். அப்படியெல்லாம் கிளாஸ் எடுத்தால் கூட்டம் பயங்கரமாக இருக்கும். ஹவு டு லிவ் வித்தவுட் ப்ராப்ளம். அவர் சொன்னார், நான் சொல்யூஷனை சொல்ல போகிறேன். பிரச்சனை இல்லாமல் வாழ்வது எப்படி? எல்லாரும் அப்படி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இது எப்படிடா பிரச்சனை இல்லாமல் வாழ்வது? அவர் சொன்னார், இட் ஹாஸ் ஒன்லி ஒன் சென்டென்ஸ். பிரச்சனை இல்லாமல் வாழ்வதற்கு ஒரே ஒரு சென்டென்ஸ். எல்லாரும் கேட்டுட்டு இருக்க. அவர் சொல்கிறாரு, பிரச்சனை இல்லாமல் வாழ்வதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு, பறக்காமல் இருக்கணும். சிரிக்க மாட்டியாளோ? இவங்க சிரிக்க மாட்டாங்களோ? பிரச்சனை இல்லாமல் வாழ்வதற்கு என்ன செய்யாமல் இருக்கணும்? பிறக்காமல் இருக்கணும். சில ஆட்கள் சொல்கிறது என்னன்னு கேட்டா, நான் பிறந்ததுதான் பிரச்சனை. எதான் பிரச்சனை? நான் பிறந்ததுதான் பிரச்சனை. காட் கவர்டு. பைபிளில் இருந்து 7 பகுதிகள் உங்களுக்கு நான் டக்குன்னு சொல்லிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். 1, தாயின் கருவில் நீர் என்னை மூடி வைத்திருந்தீர். அப்படின்னு நமக்கு இதில் இருந்து என்ன புரியுது? அப்படின்னு நமக்கு என்ன புரியுதுன்னா, நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்தது மிகப்பெரிய அற்புதம். அல்லேலூயா. சொல்லுங்க, மெதுவா சொல்லுங்க. நான் ஒரு
மெதுவா சொல்லுங்க. நான் ஒரு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, மெதுவா சொல்லுங்க. நான் ஒரு அற்புதம். நம்ம யாரு? அற்புதம். நீங்க இந்த பூமியில பிறக்க கூடாது என்பதற்காக சத்துரு தன் கையில இருந்த மொத்த ஆயுதங்களையும் பயன்படுத்தினான். அந்த ஆயுதங்கள் உங்களுக்கு விரோதமாய் பயன்பட்ட பொழுது உங்களுக்கு எதிர்த்து நிற்க திராணி இல்லை. கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? தாயின் கருவில வைத்து நீ அழிந்து விடக் கூடாது என்கிற ஒரே காரணத்துக்காக பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து தம்முடைய கையால் என்னை மூடி பாதுகாத்தார். ஒன்னு நல்ல ரெண்டு கையை தட்டி வாயை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த உலகத்தில் மிகப்பெரிய அற்புதம் நீங்க வீடு வச்சதல்ல. இந்த உலகத்தில் மிகப்பெரிய அற்புதம் நீங்க சொத்து சம்பாதிச்சதல்ல. நீ பிறந்தது அற்புதம். உடபதன பிரௌடபதன அல்கபன கமல்கதன கடகந்தரியந்தரதலபா. எத்தனையோ சவால்களை தாண்டி இந்த பூமியில உங்களை பிறக்க பண்ண ஆண்டவரால முடியுமானா ஒரு ஆயுசு முழுக்க உங்களை நடத்த முடியும். நல்ல ஒரு நிமிஷம் கை தட்டி ஆவியில நிரம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நல்ல கை தட்டி நல்ல வாயத்தர நல்ல அந்நிய பாஷை பேசுங்க. ரகதன கமதன கடகதன ஊடபதன பிரௌடபதன அல்கந்தராதியா. கண்ண மூடி பஞ்சுகோ இருக்கிற இடத்துல அபிஷேகம். ராகம் ரிகதன கமகதன கடகல் கமன அந்தல் கமன பௌடம துரபரபரபரமா. அத்தனை பேரும் வாயை திறக்கணும். அத்தனை பேரும் ஆவியில நிரம்பணும். அத்தனை பேரும் அந்நிய பாஷை பேசணும். அத்தனை பேரும் கிருபையை புதுப்பிக்கணும். இந்த உலகத்தில் மிகப்பெரிய அற்புதம் நீ ஒரு அற்புதம். தாயின் கருவில வைத்து சத்துரு உன்னை அழித்து போடக்கூடாது என்பதற்காக பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து கையினால மூடி பாதுகாத்தார் இல்லையா? அது ஒரு அற்புதம். என் போராட்டங்கள் ஆரம்பித்த பொழுது நான் பிறந்த பொழுது அல்ல. என் போராட்டங்கள் ஆரம்பித்தது நான் பிறக்கும் முன்னே சத்துரு என்னை அழிக்க பார்த்தான். நான் பிறக்கும் முன்னே ஆண்டவர் என்ன பற்றி ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்ததுனால அவர் சத்துருவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கைதட்டி ஆண்டவரை உயர்த்தணும். கிருபை மேல் கிருபை இறங்குகிறது. அத்தனை பேரு கண்ண மூடணும். இந்த கூட்டம் முடிவதற்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் சிலரை தொட போகிறார். இந்த கூட்டம் முடிவதற்குள்ள அற்புதங்கள் நடக்க போகிறது. வலது கையை உயர்த்துங்க. சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒரு அற்புதம். மெதுவா சொல்லுங்க. சத்துரு கேட்டுட போறான். கேட்டுட்டு பிரச்சனைக்கு வந்துட போறான். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒரு அற்புதம். கண்ணை மூடிக்கிடுங்க. கையை உயர்த்தி நன்றி சொல்லிட்டே இருங்க. ஒரு நிமிஷம் கை உயர்த்தி நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க. தாயின் கற்பத்தில் வச்சு நீ பிறப்பது இல்லை அப்படிங்கிற சவால்களை நீ பிறப்பதற்கு முன்னமே சந்தித்தாய். இப்படி ஒரு குழந்தை பிறக்காதுன்னு சத்துரு சவால் விட்டான். ஆனால் நீ இந்த பூமியில் இருக்கணும். நீ தெய்வ நாமத்தின் மகிமைக்காக இருக்கணும். டாக்டர் கடைசியில் என்ன சொன்னார்? ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு சொன்னார். கர்த்தர் எல்லா காம்ப்ளிகேஷன்ஸையும் ஒரு நொடி பொழுதில் மாற்றி பிறக்க பண்ணினது இந்த ஆயுசில் நீங்கள் ஆண்டவருக்காய் வாழணும் என்கிற ஒரே நோக்கத்துக்காக கை உயர்த்தி கை தட்டி நன்றி சொல்ல தொடங்குங்க. அத்தனை பேரும் கை தட்டணும். ஆண்டவர் மூடின 7 சந்தர்ப்பங்களை நான் பைபிளில் இருந்து உங்களுக்கு டக்கு டக்குன்னு காட்டி தாரேன்.
காட்டி தந்துட்டு நாம் ஜெபிக்கலாம். நம்பர் 1, பிளட் வால், இரத்த மதில். ஆதி யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அங்க பாருங்க, God sees. நீ என்ன ஜாதின்னு பார்த்து அப்படின்னு அங்க இல்லை. பார்த்தீங்களா? நீ என்ன நிறம் அப்படின்னு பார்த்து அப்படின்னு அங்க இல்லை. நீ என்ன இனம் அப்படின்னு பார்த்து அப்படின்னு அங்க இல்லை. அங்க ஒரே ஒரு காரியம்தான் பார்ப்பாரு, நீ இரத்தத்தின் மறைவில் இருக்கிறாயா இல்லையா. நம்முடைய டிகிரி நம்மை காப்பாற்றப் போவதில்லை. நம்முடைய அறிவு நம்மை காப்பாற்றப் போவதில்லை. நத்திங் ஃப்ரம் திஸ் வேர்ல்டு. இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிறது என்று சொல்லுகிற எதுவும் நம்மை பாதுகாக்க போவதில்லை. ஆனால் நம்முடைய வாசல் படியில் விழுந்திருக்கிற இரத்தத்தின் அடையாளம், அதை தாண்டி எந்த சத்துருவும் நம்மை தொட முடியாது. ஏன்னா உலகத்தில் எவரும் உடைக்க முடியாத ஒரு மதில். அது என்ன மதில்னா பிளட் வால், இரத்த மதில். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த நாள்ல நான் சொல்றேன், பூலோகத்துள்ள மொத்த மந்திரவாதிகளும் மொத்த அசுத்த ஆவிகளும் உனக்கு விரோதமாக எழும்பி உன்னை வாழ விட மாட்டேன்னு சவால் விட்டாலும், நீ இரத்தத்தின் மறைவுக்குள்ள இருக்கிறது வரை ஒரு தலைமுடியை கூட தொட முடியாது. அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? அவர்களில் பலவீனன் ஒருவனும் இருந்ததில்லை. அவர்களில் பலவீனன் ஒருவனும் இருந்ததில்லை. நோய் இல்லாதவங்க இல்லைன்னு நினைக்கிறீங்களோ? பிரச்சனை இல்லாதவங்க இல்லைன்னு நினைக்கிறீங்களோ? ஒரு பெரிய க்ரௌடு. அந்த க்ரௌடுக்குள்ள நான் நின்று கேட்குறேன், எனக்கு ஒரு நோயும் இல்லைன்னு சொல்கிறோம், கை தூக்குங்க. சில நேரம் சில ஆட்கள் சரியா புரியாமல் கை தூக்கும். யாருமே கை தூக்கல. ஒரு வியாதியும் இல்லைன்னு சொல்ல யாருமே இல்லை. யாருமே கை தூக்கல. ஒரு சின்ன தம்பி கையை தூக்குறான். கையை தூக்கணுன்னு நான் சொன்னேன், நீ மறக்காமல் வந்து ஒரு சேக்கன் வாங்கிட்டு போகணும். நான் பலவானாய் உன்னை கண்டிருக்கிறேன். உடனே பக்கத்தில் இந்த தாயார் சொல்லுது, சும்மா கை தூக்குறான் பாஸ்டர், பல்லு வலி இருக்குன்னு. ஒரு நோயும் இல்லாத ஆளுங்க என்ன இருக்கு? பல்லு வலி. ஆனால் அவர்களில் பலவீனன் ஒருவன் இருந்ததில்லைன்னு சொல்லி. ஏன் அவர்களில் ஒருவன் பலவீனம் இருந்ததில்லைன்னு சொல்லி தெரியுமா? ஏன்னா நேற்று ராத்திரி அவங்க எல்லாரும் எதுக்குள்ள இருந்தாங்க தெரியுமா? நேற்று ராத்திரி அவங்க எல்லாம் இருந்தது இரத்தத்தில் மூடப்பட்டிருந்தார்கள். இரத்தத்தில் மூடப்பட்டிருந்தார்கள். பலவீனங்கள் தாக்காத ஒரே இடம் இரத்த மதில். பலவீனங்களால் உடைக்க முடியாத ஒரே மதில் இரத்த மதில். எனக்கு புரியுதுன்னு சொல்றவங்க கை தட்டுங்க. எனக்கு புரியுதுன்னு சொல்றவங்க வாயத்தரைங்க. எனக்கு புரியுதுன்னு சொல்றவங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஒன்னு பிளட் கவர்டு. 2, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம். 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை மேய்க்கணுங்கிறதுக்காக ஒருத்தனுக்கு 80 வருஷம் ட்ரைனிங் கொடுத்திருக்கிறாருன்னா பாருங்க. 80 வருஷம் ட்ரைனிங் எதுக்குன்னா 40 வருஷம் நடத்துறதுக்கு. எத்தனை வருஷம் ட்ரைனிங்? 80 வருஷம் ட்ரைனிங். எத்தனை வருஷம் நடத்துறதுக்கு? 40 வருஷம் நடத்துறதுக்கு. அது 2 இடத்துல ட்ரைனிங், பேலஸ்லையும் பிஹைண்ட் த பேலஸ்லையும். அரண்மனையில் வச்சு குங்ஃபூ, ரெட் டிராகன், அது இதெல்லாம் அரண்மனைக்கு வெளியே வச்சு பாடு பிரச்சனை, அது இதெல்லாம் எவ்ரிவேர் ட்ரெயின்டு. ஏன்னா இவங்களை 40 வருஷம் நடத்தணும். ஆண்டவர் சொன்னார், உங்க அளவுக்கு தேவையா மன்னாவை எடுத்துக்கிடுங்க, அண்ணன்னைக்கு தேவையா மன்னாவை அண்ணன்னைக்கு எடுத்துக்கிடுங்க. ஒரு நாள் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன குரூப்பு, அந்த சின்ன குரூப் எழுப்பி சொல்லுதாமா,
இந்த ஃப்ரைடே கூடுதல் எடுக்கலாம் இல்லையா, சாட்டர்டேக்காக, நமக்கு மண்டே கூடுதல் எடுத்தா எப்படி? அது எதுக்காக? டியூஸ்டேக்காக. கொஞ்சம் பேர் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்து, சரி நாம திங்கக்கிழமை கூட எடுத்து பார்ப்போம், திங்கக்கிழமை கூட எடுத்து பார்ப்போம். அப்புறம் செவ்வாய்க்கிழமை என்ன நடந்து என்ன நடந்துன்னு பைபிள்ல சொல்லி இருக்கு இல்லையா? என்ன நடந்து? யாராவது கெட்டு போனது அவ்வளவுதான் இல்லையா? நாரி போச்சு. யாரோ 1-2 பேர் எடுத்தாங்கன்னு வைங்க, எல்லா இடத்துலயுமே 1-2 கிரிமினல்ஸ் இருப்பாங்க. 1-2 பேர் எடுத்தாங்களா? இப்ப சமூகமே நாரி போச்சு. எதை நாரி போச்சு? சமூகமே நாரி போச்சு. யாருக்கும் தெரியாம சீக்ரெட்லி டன், இப்ப பப்ளிக்லி ஸ்மெல்ட். எவ்வளவு நேரம் வீட்டுக்குள்ள வச்சிருந்ததுனால? 1 day. எவ்வளவு நாள்? 1 day. இப்ப ஆண்டவர் மோசேட்ட சொல்றாரு, இவங்க எடுத்து வச்சதுக்கு அடையாளமா நீ ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் மன்னாவை எடுத்து எங்க கொண்டு வைக்கணும்? உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ள, உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ள. நான் இனி உங்களை பார்த்து கேட்கிறேன், அது எவ்வளவு நாள் இருக்கும்? ஒரு வாரம்? வீட்டில் இருந்தப்போ 24 மணி நேரத்தில் என்னாச்சு? கெட்டு போச்சு. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்தா 1000 வருஷம் ஆனாலும் என்ன செய்யாது? கெட்டு போகாது. ஏன் கெட்டு போகாது தெரியுமா? உடன்படிக்கை பெட்டிக்குள்ள மட்டும் மகிமையினால் மூடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பிள்ளைய தைரியமா தேவ பிரசன்னத்துல கொண்டு வரணும். உங்க குடும்பம் மொத்தமா தேவனுடைய சமூகத்துல வரணும். இந்த ஆலயத்தில் இருக்குல்ல ஒரு மகிமை, இந்த ஆலயத்தில் இருக்குல்ல ஒரு பிரசன்னம், அந்த பிரசன்னத்தினால் நீங்க மூடப்பட்டா ஒரு ஆயுசு முழுக்க கெட்டு போவதில்லை. கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கை தட்டி இந்த கூடாரத்தில் இருக்கிற தேவனுடைய பிரசன்னம், இந்த கூடாரத்தில் இருக்கிற தேவனுடைய மகிமை ஒரு 1000 வருடமானாலும் கெட்டு போகாமல் பாதுகாக்கிற மகிமை. அத்தனை பேரும் இருக்கிற இடத்துல 2 நிமிஷம் கை தட்டுங்க, வாயத்தரைங்க. உங்க பிள்ளை கெட்டு போவது இல்லை, உங்க குடும்பம் கெட்டு போவது இல்லை, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை கெட்டு போவது இல்லை, உங்க குடும்ப வாழ்க்கை கெட்டு போவது இல்லை, உங்க குடும்பத்தில் யாரும் கெட்டு போவதில்லை. ஏன்னா நீங்க இருக்கிற தேவனுடைய மகிமைக்குள்ள கண்ணை மூடணும், கை தட்டணும், வாயை திறக்கணும். அபிஷேகம் பெற்றவங்க வெட்கப்பட்டு வேடிக்கை பார்க்காம அந்நிய பாஷை பேசணும். அந்த கெட்டு போவேனுங்கிற பயமே இல்லை. நான் இருக்கிறது மகிமைக்குள்ள, நான் இருக்கிறது மகிமைக்குள்ள, நான் இருக்கிறது மகிமைக்குள்ள. ரீபல கம்பர கல்பரவலவா அந்தூரவல் பிரௌடவரவலவா. வேடிக்கை பார்க்காதுங்க, கை தட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. நீங்கள் ஒரு நாள் கெட்டு போவதில்லை. என்ன உங்களை மூடி இருக்கிறது மகிமை. இஸ்ரவேல் ஜனங்களை மூடி பாதுகாத்தது ரத்தம், கவர்ட் அண்டர் தி பிளட். மன்னாவை மூடி பாதுகாத்தது மகிமை, கவர்ட் அண்டர் தி க்ளோரி. இந்த தேவ பிரசன்னத்தில் மட்டும் போர் அடிக்காது தெரியுமா? இன்னும் அவருடைய வார்த்தையை கேட்கணும், இன்னும் அவரை நெருங்கணும், இன்னும் அவரோடு பேசணும், அவரோடு இணையணும், அவருக்குள்ள ஒண்ணா மாறணும், அவரை போல மாறணும். அப்படிங்கிற எண்ணம் தேவ பிரசன்னத்தில் இருக்கும். நம்முடைய உள்ளுக்குள்ள பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டே இருக்கும். இன்னும் 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 இன்னும். ஏன்னா ஆவியானவரும் நம்மளும் ஒருமித்து இணைந்திருக்கிற நேரத்தில் இன்னும் அவருடைய பிரசன்னத்தில் உட்காரணும்னு தோணுமே தவிர எழும்பி வெளியே போகணுங்கிற எண்ணமே வராது. அதாக்கும் நம்ம இழுத்து கொள்ளுகிற தேவ பிரசன்னத்தின் வல்லமை. இப்போ ஒன்று பிளட் வால் மூடுகிறது, ரத்தம்
மூடி பாதுகாக்கிறது. 2, கெட்டு போகாமல் மூடி பாதுகாக்கிற மகிமை. 3, அந்த 140ஆம் சங்கீதத்தை எடுங்க. 7வது வசனத்தை பாருங்க. ஆண்டவராகிய கர்த்தாவே, என் இரட்சிப்பின் பலனே, யுத்த நாளில் என் தலையை மூடினேன். இப்ப சத்துரு எங்க பார்த்து குறி வைக்கிறான்? எங்க? தலை. இந்த போர்க்களத்தில் எல்லாம் போவாங்க இல்லையா, போர்க்களத்தில் என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, யூ ஆல்வேஸ் கீப் யுவர் செல்ஃப் மூவிங். என்ன பண்ணிட்டு இருக்கணும்? அங்கே இங்கே அசைஞ்சிட்டு இருக்கணும். ஏன் அங்கே இங்கே அசைஞ்சிட்டு இருக்கணும்னா, நம்ம அங்கே அசைஞ்சிட்டு இருந்தால் சத்துருவுக்கு குறிபார்க்க முடியாது. என்ன செய்ய முடியாது? குறிபார்க்க முடியாது. வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்த உடனே இந்த சைஸில் காண்டாமிருகம் மாதிரி வாயை பிளந்து ஒரு கொட்டாய் விட்டுட்டு அப்படியே உட்காந்து தூங்குறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் ஈஸியாக அவன் டார்கெட் பண்ணுறான். இங்கே இல்லை, கேரளாவில். நம்ம அசையாம இருக்கும்போ அவனுக்கு நம்மளை இலக்காக்குவது எளிது. அதனால போர்க்களத்தில் உள்ள ரூல்ஸ் என்ன? கீப் மூவிங். பேசுங்க. கீப் மூவிங். ஏதாவது செஞ்சிட்டு. அப்படி கிடையாது பாஸ்டர், எனக்கு ஒண்ணுமே செய்ய பலன் இல்லை. ஒண்ணுமே செய்ய பலன் இல்லைன்னாலும் ஏதாவது செஞ்சுட்டு இருக்கணும். யார்கிட்ட சொல்ல? ஒண்ணுமே செய்ய பலன் இல்லை. ஐ ஆம் கம்ப்ளீட்லி அப்செட். ஐ டோன்ட் லைக் டு டூ எனிதிங். எனக்கு எதுவும் செய்ய பிடிக்கிறதும் இல்லை. அப்படின்னாலும் நீங்க சத்துருடைய லெக்குக்குள்ள வராம இருப்பதற்காக 5 நிமிஷம் தான் ஜெபிக்க முடியும்னாலும் 5 நிமிஷம் ஜெபிக்கணும். ஒரு அதிகாரம் தான் வாசிக்க முடியும்னாலும் ஒரு அதிகாரம் வாசிக்கணும். ஒரு பாட்டு தான் பாட முடியும்னாலும் ஒரு பாட்டாவது பாடணும். ஒரு நிமிஷம் தான் முழங்கால நிற்க முடியுதுன்னாலும் ஒரு நிமிஷம் முழங்கால நிற்கணும். இருக்கிற பலத்தோட நீங்க முன்னேறிட்டே இருக்கணும். அப்பதான் அவன் உங்களை தன் குறியாக்க முடியாது. அவன் உங்க குடும்பத்தை டார்கெட் வைக்க முடியாது. அவன் தன்னுடைய துப்பாக்கி முனையில உங்களை நிறுத்தாமல் இருக்கணும்னா நீங்க மூவ் ஆகிட்டே இருக்கணும். இருக்கிற பலத்தோட போராடணும். இருக்கிற பலத்தோட துதிக்கணும். இருக்கிற பலத்தோட ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். இருக்கிற பலத்தோட ஆண்டவரை ஸ்தோத்திரம் சொல்லணும். ஏதாவது ஒரு ஆவிக்குரிய காரியத்தை எல்லா நேரத்திலையும் செஞ்சுட்டே இருக்கணும். நான் உயிரோட இருக்கிறேன் என்பதை ஏதாவது ஒரு வழியில காட்டிக்கொண்டே இருக்கணும். சில ஆட்கள் எல்லாம் ஆலயத்துக்குள்ள வந்து உட்கார்ந்து தூங்கும்போது நமக்கு சந்தேகம் வரும். பார்த்துருக்கீங்களா? இவங்க தூங்குறாங்களா இல்லை போயிட்டாங்களா? தூங்குறாங்களா இல்லை? துப்பாக்கி முனையில நிற்கிறவன் அசைஞ்சிட்டே இருக்கணும். ஆனா துப்பாக்கிய கையில வச்சிருக்கிறவன் அவன் என்ன செய்யக்கூடாது? அசையக்கூடாது. பாதி பேர் உட்கார்ந்து இருக்கிற இருப்ப பார்த்தா ஒரு காம்ப்ளிமெண்டா நினைச்சுக்கிடுங்களேன். துப்பாக்கியை கையில வைத்துக் கொண்டிருக்கிறது போல இருக்கிறீர்கள். ஆயுதத்தை கையில வச்சிருக்கிறத அசைய மாட்டான். ஏன்னா நான் ஒரு எதிராளியை குறி வைக்கிறேன். ஆனா குறியில நிற்கிறவன் அதுல இருந்து தப்பணும்னு அவன் அசைஞ்சிட்டே இருக்கணும். இப்ப யுத்த நாள், போராட்ட நாள். சத்துரு எங்க பார்த்து குறி வைக்கிறான்? உன் தலை இருந்தா தானே நீ ஜெபம் பண்ணுவ. தலை இருந்தே ஜெபம் பண்ணல பாதி ஆட்கள். தலை இருந்தாதானே பாட்டு பாடுவேன். தலை இருந்தாதானே துதிப்பேன். தலை இருந்தாதானே ஆவிக்குரிய காரியத்தை செய்வேன். அவன் சொல்றான், ஏ இல்ல, தலையே போனாலும் கர்த்தரை ஆராதிப்பேன். கை உயர்த்தி உடனே சொல்லுங்க.
சத்துரு கை கால் குறி வைக்கிறது கிடையாது. அதெல்லாம் ஒரு மேட்டரா எடுக்கிறது கிடையாது. அவன் தான் குறி வைக்கிறான். ஏன்னா தலையை தடுத்தா மொத்தத்தையும் தடுத்துடலாம். கால் ஏதாவது காயப்பட்டாலும் நொண்டி நொண்டி ஏதாவது பேசுங்க, நொண்டி நொண்டி ஏதாவது உடம்புல எங்க காயப்பட்டாலும் நம்ம ஏதாவது தலை போச்சுன்னா இத்தனை நாளில் சத்துரு தலைக்கு குறி வைக்க போறான்னு கர்த்தர் அறிஞ்சதுனால தேவரீரின் தலையை மூடினீர். அந்த வார்த்தை நீங்க இங்கிலீஷ் பைபிள்ல பாருங்க எப்படி இருக்கு. மலையாள பைபிள்ல என்ன போட்டு தெரியுமா? யாருக்காவது மலையாளம் தெரியுமா? எனிபாடி ஹூ நோஸ் மலையாளம்? இப்ப தெரிஞ்சா கூட தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட மாட்டேன். அப்புறம் வெளியே போயிட்டு எனக்கு மலையாளம் அறியாയിരുന്നു. யாருக்காவது மலையாளம் தெரியுமா? தெரியுமா தெரியாதா? யாருக்கும் தெரியாதா? தெரியுமா? தெரியுமா? இச்சிரி இச்சிரி அறியாமா? மலையாள பைபிள் வாசிக்க தெரியுமா? അറിയാം. നിങ്ങൾക്ക് മലയാള ബൈബിൾ വായിക്കാൻ അറിയാമോ ഇല്ലയോ? അറിയില്ല. மலையாள பைபிள்ல என்ன சொல்லி தெரியுமா? சிரஸ்திரம். என்ன சிரஸ்திரம்னா அந்த குண்டு துளைக்காத ஹெல்மெட். யாருமே ஆச்சரியப்படல பாத்தீங்களா? என்ன குண்டு துளைக்காத ஹெல்மெட். நீர் எண்ணெய், குண்டு துளைக்க முடியாத ஹெல்மெட்டுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? சூப்பர். நீர் எண்ணெய், கொண்டு துளைக்க முடியாத தலைக்கவசத்தால் மூடுவீர். அதுக்கு இவ்வளவுதானா? இல்லையா? என்ன பயம் இல்ல. சத்துருவன் 1000 குண்டு போடட்டும், உனக்கு ஒண்ணும் ஆகாது. ஏன்னா அறுவடை பொற்களத்தில் நீ இறங்குவதற்கு முன்னை கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நல்ல வாயை திறக்கணும், நல்ல வாயை திறக்கணும். இயேசுவின் நாமத்தில் ரத்த நாளங்கள் அபிஷேகம், பிரெயினுக்குள்ள அபிஷேகம், சிந்தைக்குள்ள அபிஷேகம், உன் தலையின் நரம்புகளில் தெய்வத்துடைய வல்லமை பிடிக்குது. கண்ணை மூடி கை தட்டி பெற்றுக்கோ அபிஷேகம். அது என்னவா இருக்கும்? குண்டு துளைக்க முடியாத ஹெல்மெட். அது என்னவா இருக்கும்? அந்த காலத்துல எல்லாம் புல்லட் ப்ரூஃப் ஹெல்மெட் உண்டோ? சொல்லுங்க. அவர் மெதுவா மெதுவா, கர்த்தாவே மெதுவா சொல்லுங்க. அவர், பெரிய கஷ்டமாகுமே. மெதுவா சொல்லுங்க. அவர். நீங்க இதை உங்களேன்னு நினைக்க கூடாது, விட்டுடும். என்ன கேரளாவில் நான் பைபிள் காலேஜில் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், தம்பிமார்கிட்ட கேட்டேன், இந்த ஜனங்கள் எப்போ ஆகும் விசாலமா வாயை திறப்பாங்க? நான் என்ன நினைச்சேன்னா, தம்பிமார் சொல்லுவாங்க கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது விசாலமா வாயை திறப்பாங்கன்னு. ஏன்னா அப்படி சொல்லுவாங்கன்னு நினைச்சு அவங்க சொல்லணும், சாப்பிடும் போன்னு. தேவ பிள்ளைகள் விசாலமா வாயை திறக்கிறது இப்போ
அதாவது நான் உங்களை இல்லை கேரளாவில் முதல்ல சொன்னது. மெதுவா சொல்லுங்க, அவர் என் தலையை. சத்ரு பார்க்கிறான், நீ வாயை திறப்பியோ? சொல்லுங்க, அவர் என் தலையை. இதை சொன்ன பிறகு 2 நிமிஷம் ஆராதிக்க போறானே, இந்த கூடாரத்துக்குள்ள கர்த்தருடைய வல்லமை பயங்கரமா வந்து உள்ள போகுதுன்னு சொல்லுங்க, அவர் என் தலையை, அவர் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், அபிஷேகம் பண்ணுகிறார். கைத்தட்டி வாயை திறந்து இப்போ இந்த கூடாரத்துக்குள்ள அத்தனை பேர் மேலும் அபிஷேகம். இதுவரை அந்நிய பாஷை அடையாளத்தை பெறாதவர்கள் மேல் அக்கினி வந்து விழுகிறது. இதுவரை கிருபையை பெறாதவர்கள் மேல் கிருபை வந்து விழுகிறது. இதுவரை தமது ஆவியை பெறாதவர்கள் மேல் தமது ஆவியை ஊற்றுகிறார். எங்க உட்கார்ந்தாலும் கை தட்டுங்க. சிஸ்டர், உன் மேல் அக்கினி வந்து விழுகிறது. நீ முதல் அந்நிய பாஷை பேச போற. ராபா தூரா பாக்கா தாராபா ரியாந்தர கந்தர கல்வரா அல்ஹந்தரா. கண்ணை மூடுங்க, வெட்கப்படாதுங்க, வெட்கப்படாதுங்க. இப்ப அவர் 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 உங்க தலைய, அவர் உங்க தலைய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். அத்தனை பேரும் வாயை திறக்கணும். ஏன் சத்துரு குறி வச்சப்போ என் தலைக்கு ஆபத்து வரல தெரியுமா? என் தலையை எண்ணெயால். இந்த சத்தம் போதாது, இந்த அபிஷேகம் போதாது, எனக்கு இன்னும் அபிஷேகம் வேணும் அப்படின்னு சொல்றவங்க இருக்கிற இடத்தை மறந்து 2 கையை நல்லா தட்டி நல்லா வாயை திறந்து அபிஷேகம். ராகதன ரிகதன கமகதன கடக துரபலபர பலமா அல் பந்தர பௌடம தனாதன அல் கந்தர கந்தல் கபரபர பலமா ரெந்தல் கபரபல சத்தர பலமா. கண்ண மூடுக, பிடிக்குது பிடிக்குது அபிஷேகம், பற்றி பிடிக்குது அபிஷேகம். வேடிக்கை பார்க்காதுங்க, என் பக்கம் வல்லமை. சிஸ்டர், கர்த்தர் உன்னை தொடராரு. இப்ப வந்து உட்கார்ந்தீங்க இல்லையா சிஸ்டர், கர்த்தருடைய வல்லமை மேல இறங்குது. கண்ண மூடி பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. அபிஷேகம், அபிஷேகம், என் பக்கம் அபிஷேகம். எல்லார் மேலும் கர்த்தருடைய ஆவி. அத்தனை பேர் கண்ண மூடுங்க. ராக தார கந்தல் கபரமா அந்த பிரௌடம தராதரா அல் கந்தரா. அவர் என் தலைய, என் தலைய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். நீ வாழ்க்கையில இதுவரை பெற்றிடாத ஒரு அக்கினி அபிஷேகம் இப்போ உன் மேல பாயுது. அநேகர் ஆவியானவர் தொடுகிறார், அநேகர் ஆவியானவர் தொடுகிறார், அநேகர் ஆவியானவர் தொடுகிறார். கண்ணை மூடி விட்டு கொடுங்க, கண்ணை மூடி விட்டு கொடுங்க, கண்ணை மூடி விட்டு கொடுங்க. நான் பார்க்கிறேன் இந்த சபைக்குள்ள கர்த்தருடைய காற்று பலமா இருக்கு. நான் பார்க்கிறேன் தேவ பிரசன்னம் பலமா இருக்கிறது. நான் பார்க்கிறேன் உங்க திசையில காற்றடிக்குது, உங்க திசையில காற்றடிக்குது, உங்க திசையில காற்றடிக்குது. நீ இருக்கிற இடம் அசையத்தக்கதாக ஆவியானவர் இப்பொழுது உன்மேல் அளவில்லாமல் ஊற்றப்படுகிறார். கண்ண மூட பிடிக்குது, பற்றி பிடிக்குது, என் பற்றி பிடிக்குது அபிஷேகம். சகோதரர்கள் எல்லாம் கண்ணை மூடி விட்டு கொடுங்க. அத்தனை பேரும் வாயை திறந்து ஆவியில போராடுங்க. 2 நிமிஷம் ஆவியில போராடுங்க, ஆவியில போராடுங்க. அந்நிய பாஷை பேசுங்க. அந்தர கந்தர கல்வர அந்தர கந்தர பத்தர அல் கந்தர அந்தர அல் பந்தர பௌட பத்தர உட பந்தர அல் கத்தர அந்தர. எங்கும் அபிஷேகம், எங்கும் அபிஷேகம். இந்த 4 சுவர்களுக்கு நடுவில் ஆவியானவர் பலமாய் கிரியை செய்கிறார். இந்த 4 சுவர்களுக்கு நடுவில் தேவ பிரசன்னம் பலமாய் இறங்குகிறது. கர்த்தர் இன்னைக்கு இந்த கூட்டம் முடியும் முன்ன உங்க தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி அனுப்புகிறார். வெட்கப்படாம பேசுங்க, வெட்கப்படாம பேசுங்க, வெட்கப்படாம ஆவியில பேசுங்க.
பேசுங்க, ஆவியானவரோடு பேசுங்க, கண்ணை மூடி தெய்வத்தோடு பேசுங்க. ரேல மஹத்தன ஹந்தல் கபாரப சந்தரா ரி அந்தர பந்தர பத்தல் கபரபல பரபலபா ஊடபல் கந்தாரக தாரபலபா ரேந்தல் கபரபலப சத்தரபலபா. சிலரை ஆவியானவர் மூடுகிறார். பேசு, தெய்வத்தோட பேசுங்க, தெய்வத்தோட பேசுங்க. அப்பா, இந்த இடத்தை விட்டு எழும்பி போக முன்ன என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுவதாக. ஒருவேளை அடிக்கு மேல அடிபட்டு நீங்க வந்திருக்கலாம், காயத்துக்கு மேல காயப்பட்டு நீங்க வந்திருக்கலாம், என் பிரச்சனையை சொல்லக்கு வார்த்தைகள் இல்லைன்னு சொல்லி நீங்க வந்திருக்கலாம். கர்த்தர் உங்க தலையை தமது எண்ணெயால் மூட விரும்புகிறார். நியாயமா ஒன்று யோசிச்சு பாருங்க, நியாயமா ஒன்று யோசிச்சு பாருங்க. ஒரு பழக்கம் இல்லாத ஒருத்தன் ஒரு சிங்கத்தை கூட்டுக்குள்ள ஒரு விளக்கமாறு கொண்டு போய் அந்த சிங்கத்தை அப்புறம் தள்ளுன்னு சொல்லி விளக்கமாற வச்சு அடிக்கிறான்னு சொன்னா, நியாயமா ஒன்று யோசிச்சு பாருங்க, அந்த சிங்கத்துக்கு பல் இல்லைன்னு தானே அர்த்தம். அடிக்கடி நீ குறிவைக்கப்படுகிறாய், அடிக்கடி நீ தாக்கப்படுகிறாய், அடிக்கடி நீ உடைக்கப்படுகிறாய் அப்படின்னா தலையில எண்ணெய் பூசப்படலைன்னு தானே அர்த்தம். இன்னைக்கு இந்த கூட்டத்தில் வச்சு அவர் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் 2 நிமிஷம் கண்ணை மூடணும். அத்தனை பேர் 2 நிமிஷம் கண்ணை மூடி வாயை திறக்கணும். அத்தனை பேர் கை தட்டணும். அத்தனை பேரும் ஆண்டவரை பார்த்து கேளுங்க, உங்களுடைய ஆவி இல்லாமல் என்னை அனுப்பாதிரும். ஒன்று இரத்தத்தால் மூடுதல், 2 மகிமையால் மூடுதல், 3 அபிஷேகத்தால் மூடுதல். தேவ பிரசன்னம் பயங்கரமா இருக்குல்ல. கண்ணை மூடி 2 நிமிஷம் கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அத்தனை பேர் நல்லா இழந்து போன ஜப அபிஷேகம் திரும்ப ஊற்றப்படுகிறது. இழந்து போன ஆராதனை அபிஷேகம் திரும்ப ஊற்றப்படுகிறது. இழந்து போன கிருபைகள் எல்லாம் திரும்ப ஊற்றப்படுகிறது. இந்த ஊழியத்தை சுற்றி கர்த்தரே ஒரு மதிலாயிருக்கிறார்.
4 அன்பினால் மூடுதல். 1 இரத்தத்தால். பேச மாட்டீங்களோ? தமிழ் தெரிஞ்சவங்க எல்லாம் கை தூக்குங்க. சரி சொல்லுங்க. 1 2 3 4 அன்பினால் மூடுதல். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை கையில் எடுங்க. பதினாறாம் அதிகாரத்தை கையில் எடுங்க. மேக்சிமம் பைபிளில் எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் ஒட்டி இருக்குல்ல. சங்கீதங்கள் எடுத்த உடனே வரும். அப்புறம் வேற எந்த புஸ்தகம் எடுத்த உடனே வராது. புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சு. கர்த்தர் நல்லவர். நீங்கள் அந்த 16 அதிகாரத்தை பாருங்க. என்ன நீங்கள் வாசிக்க வேண்டாம், பாருங்க. நீங்கள் மனசில் வாசிக்கணும். நான் சொல்கிற வார்த்தையை நீங்கள் மனசில் வாசிக்கணும். 7வது வசனம் மைண்டில் வாசிங்க. வாசிச்சிங்க இல்லையா? இனி அந்த 8வது வசனத்தையும் கூட சேர்த்து பாருங்க. நான் உன் அருகில் கடந்து போகும்போது உன்னை பார்த்தேன். அடுத்த வார்த்தையை பாருங்க. என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து. இதுபோல ஒரு அன்பு உலகத்தில் எங்கேயாவது நீங்க பார்க்க முடியுமா? கேவலப்பட வேண்டியது நீ, அவமானப்பட வேண்டியது நீ. ஆனா அவர் தான் உடுத்தி இருந்த வஸ்திரத்தினால் என்னை மூடிவிட்டு அவர் எனக்காய் அவமானப்பட்டார், அவர் எனக்காய் வெட்கப்பட்டார். வலது கையை உயர்த்தி நன்றி செலுத்துங்க. 2 நிமிஷம் அத்தனை பேர் நன்றி செலுத்தன. எனக்காக அவமானப்பட்டார். கல்வாரிய பாருங்க. அவர் உடுத்தி இருந்த வஸ்திரத்தை என் மேல போட்டார். சகோதரா, நீ அவமானப்பட்டு விடக்கூடாது. உன் குடும்பம் அவமானப்பட்டு விடக்கூடாது. உன் பிள்ளைகள் அவமானப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தான் உடுத்தி இருந்த வஸ்திரத்தினால் உன்னை மூடினார் இல்லையா? என்ன அன்பு இல்லையா? கண்ண மூடி கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நிமிஷம் நன்றி செலுத்துங்க. ஆண்டவருக்கு ஒரு நிமிஷம் நன்றி செலுத்துங்க. நீங்க அவமானப்படவில்லை. காரணம் என்ன தெரியுமா? நீங்க வெட்கப்படவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவர் உடுத்தி இருந்த வஸ்திரத்தினால் என்னை மூடினார். அவர் உடுத்தி இருந்த வஸ்திரத்தினால் என்னை மூடுகிறார். இந்த அளவு என்னை மூடி வைக்கிற அன்பு உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு சாத்தா என்ன சொன்னான் தெரியுமா? இந்த தடவை நீ அவமானப்படுவ, இந்த தடவை நீ கேவலப்படுவ, இந்த தடவை you will be more insulted. தேசத்தில் உன் பேர் நாற்றமாய் போகும். கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? இல்ல, என் வஸ்திரத்தினால் உன்னை மூடுகிறேன். வலது கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி செலுத்துங்க. அத்தனை பேரு நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா. எனக்கு பதிலாக அவமானப்பட்டீரே, உமக்கு நன்றி. நீர் உடுத்தி இருந்த வஸ்திரத்தினால் என்னை மூடினீரே, உமக்கு நன்றி. இப்பொழுது இந்த கூடாரத்தில் அவர் தம்முடைய அன்பின் வஸ்திரத்தை விரிக்கிறார். அவர் தம்முடைய அன்பின் வஸ்திரத்தை விரிக்கிறார். ஒரு ஆளை கூட தெய்வத்தினுடைய எல்லைக்கு வெளியே தள்ள அவர் விரும்பல. நீ யாரா இருக்கலாம், தெய்வத்தினுடைய அன்பு உன்னை மூடுகிறது. அதனால இல்ல பாட்டுக்காரன் சொல்றான், இதற்கு ஈடு என்ன தருவேன்,
இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில்
நல்ல கை தட்டுங்க. ஞாபகம் இருக்கா? நீ சாவை விரும்பின அந்த நேரம் உனக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு எப்படியாவது இந்த பூமியில மரிச்சு போயிட்டா போதும்னு நீ நினைச்ச நேரம் ஞாபகம் இருக்கா? எல்லாரும் உன்னை வெறுத்து, எல்லாரும் உன்னை தள்ளி, நீ உயிரோடு இருக்க விரும்பாத அந்த காலத்துல, அன்பு தேவைப்பட்ட காலத்துல, அன்பை ஒரு வஸ்திரமாய் மாற்றி அந்த அன்பினால் உன்னை மூடினார் இல்லையா? ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற நண்பர்கள் அன்னைக்கு நமக்கு இருந்ததில்லை. இன்னைக்கு இருக்கிற உறவுகள் அன்னைக்கு நமக்கு இருந்ததில்லை. இன்னைக்கு இருக்கிற செல்வாக்கு அன்னைக்கு நமக்கு இருந்ததில்லை. எதுவுமே நமக்கு இருந்ததில்லை. என்ன செய்யணும்னு கூட தெரியல. ஆண்டவரே, நீர் என்ன வச்சிருக்கிறீர், ஏன் என்ன எடுக்கல அப்படின்னு நீ கேட்ட நேரத்துல பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து, இல்ல என் அன்பு உனக்காக அப்படின்னு சொல்லி தம்முடைய வஸ்திரத்தினால் உன்னை மூடி இன்னைக்கு உன்னை
நிச்சயமாய் வைத்திருக்கிறார். அவருடைய அன்பை பெற எனக்கு தகுதி இல்லை. அதுதானே அன்பு. தகுதி இல்லாத பொழுது காட்டுவது. எனக்கு அன்பு தேவைப்பட்டது. அதுதானே அன்பு. தேவையானவனுக்கு கொடுப்பது. நான் தகுதி இல்லாத நேரத்தில், நான் அன்புக்காய் இயங்கின நேரத்தில் எந்த மனுஷனுடைய வார்த்தையும் என்னை தைரியப்படுத்த முடியாத ஒரு கட்டத்தில் என் பக்கத்தில் இறங்கி வந்து என் கையை பிடிச்சு, நீ செய்ய வேண்டாம், நாம சேர்ந்து செய்வோம், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னார் இல்லையா? ஒன்று, கவரிங் வித் பிளட், இரத்தத்தால் மூடுதல். 2, கவரிங் வித் க்ளோரி, மகிமையின் பிரசன்னத்தால் மூடுதல். 3, கவரிங் வித் அனாயிண்டிங், அபிஷேகத்தால் மூடுதல். 4, கவரிங் வித் லவ், அன்பினால் மூடுதல். 5, அந்த ரூத்தின் புஸ்தகத்துக்கு கொஞ்சம் வாருங்க. ரெண்டாம் அதிகாரத்தை கையில் எடுங்க. மன்னிக்கணும், 3ஆம் அதிகாரத்தை கையில் எடுங்க. 8வது வசனத்தை பாருங்க. பாதி ராத்திரியிலே அந்த மனுஷன் அருண்டு திரும்பி ஒரு ஸ்திரீ தன் பாதத்தண்டையிலே படுத்திருக்கிறதை கண்டு, நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத், நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீர் சுதந்திரவாளி என்றாள். ஆசீர்வாதத்தினால் மூடுதல், கவரிங் வித் பிளஸிங்ஸ். நீங்க இப்படி ஒரு மாமியாரை உலகத்திலே பார்த்துருக்க மாட்டீங்கன்னு. அந்த 2வது வசனத்தை பாருங்க. மருமகளுக்கு 21ஆம் நூற்றாண்டுக்குள்ள ஐடியா கொடுக்குறான். அந்த மாமியார் ரொம்ப அப்டேட், ரொம்ப அட்வான்ஸாக திங்க் பண்ணுறான். நீ அடித்து குளித்து நல்ல ட்ரெஸ் போட்டு ஸ்ப்ரே அடிச்சுட்டு போன்னு. அவ போனா போய் போவாசனுடைய பாதத்தில் படுத்து கிடக்கிறாள். எங்க படுத்து கிடக்கிறாள்? போவாசனுடைய பாதத்தில். அவளுடைய வரலாறை பாருங்க. அவளுடைய வரலாறு மொத்தமே இழப்புகள். She lost her city. அவள் சொந்த தேசத்தை இழந்தாள். She lost her husband. தன் புருஷனை இழந்தாள். She lost her life. தன் வாழ்க்கை இழந்தாள். She lost everything. உலகத்தில் என்னெல்லாம் உண்டோ எல்லாம் இழந்தாள். இழந்தவள் ஒரு ராத்திரி வந்து எங்க கிடக்கிறா தெரியுமா? போவாசனுடைய பாதத்தில். ஒரு ராத்திரி. உனக்கு தெரியுமா, அமெரிக்கக்காரங்க அந்த குரோஷிமா நாகசாகிக்கு மேல போட்டாங்க இல்ல 2 ஆட்டம் பாம்புகள். அந்த பாம்பை விட பயங்கர பவராக்கும் தேவப்பிள்ளையுடைய கண்ணில் இருந்து விழுகிற ஒரு துள்ளி கண்ணீர்.
உங்கள்கிட்ட போய் சொன்னேன், பார்த்தீங்களா? தப்பு தான். அது விழுகிற இடத்துல வெடிக்கிறது. நீங்க கண்ணீர் விட்ட காரியங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க கண்ணீர் விட்ட எல்லா காரியத்தையும் உங்க கண்ணில் இருந்த ஈரம் மாறுவதற்குள் அற்புதம் நடந்தது. ஏன்னா என் கண்களில் இருந்து விழுகிற கண்ணீர் தேவனையே தடுத்து நிறுத்துகிறது. ஒரு ராத்திரி போவாசனுடைய பாதத்துல கிடக்கிறார். ராத்திரில அவரு அரண்டு புரண்டு படுக்கும்போ காலுக்கு அடியில் ஒரு பெண்மணி கிடக்கு. அந்த 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 டயலாக பாருங்க. அந்த டயலாக் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஒரு ராத்திரி கர்த்தரின் பாதத்தில், மறுநாள் வாழ்க்கை தலைகீழாய் மாறியது. அல்லேலூயா சொல்லாதுங்க. ஒரு ராத்திரி ஆண்டவருடைய பாதத்தில், அடுத்த நாள் காலை எழும்பின பொழுது வாழ்க்கையே மாறிவிட்டது. எதிர்காலமே பிரகாசமாய் மாறிவிட்டது. தேவ பாதத்தில் விழுந்து பார், கர்த்தரின் பாதத்தில் முழங்கால் நின்று பார், ஆண்டவரே என்று கூப்பிட்டு பார். அடைச்ச கண்ணு திறக்கதற்குள்ள அற்புதம். ஒரு அல்லேலூயா தான் சொல்லுங்க. பொறாமை இல்லைன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரவாயில்ல, பாதி பேருக்கு தான் பொறாமை, மீதி பேர் நல்லா இருக்கிறீங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவளுடைய தைரியத்தை பாராட்டவா, இல்ல அவளை ஒரு ஃபூல்னு சொல்லவா, என்ன சொல்ல? கடின முயற்சியா, கடைசி முயற்சியா? ரெண்டு வாய்ப்புண்டு தெரியுமா? நாளைக்கு காலையில் அவமானப்படவும் வாய்ப்புண்டு, நாளை காலையில அவமானப்படவும் வாய்ப்புண்டு, நாளை காலையில ஆசீர்வதிக்கப்படவும் வாய்ப்புண்டு. ஒரு ராத்திரி எங்க? ஒரு ராத்திரி கர்த்தரின் பாதத்தில். சொல்றா போவாசிட்ட, நம்முடைய போர்வை என் மேல் விரியும். உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாத காலத்தில் கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தினால் உங்களை மூடி இருக்கிறார். கண்ணை மூடுங்க. இது உண்மை. கண்ணை மூடுங்க. இது உண்மைன்னு சொல்றவங்க மட்டும் வலது கையை உயர்த்துங்க. இன்னைக்கு அதே தேசத்துல பிரபுக்களை போல வச்சிருக்கிறார் இல்லையா? இன்னைக்கு அதே தேசத்துல தெருநாயை விட கேவலமா எண்ணப்பட்ட அதே இடத்துல ராஜாக்களை போல வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. அவங்க மட்டும் கை தட்டி, அவங்க மட்டும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. இட்ஸ் காட். Covering with blessings. ஆசீர்வாதங்களினால் மூடுதல். 6 அப்போஸ்தல நடபடிகளை எடுங்க. 27ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடைய கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். நாம் பைபிள் எடுத்து கையில வச்சுட்டு ஒரு 1000 தடவையாவது யோசிக்கிற ஒரு தமிழ் வார்த்தையாகும். தங்கம்,
போடலையா? பைபிளை போட மாட்டீங்களோ? அப்படியா? சரி சரி, ஓகே. அந்த வசனத்தை நீங்க ஒன்று பாருங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். பவுல் சொல்றாரு, ஏனென்றால் பாருங்க, என்னை வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்டு ஆட்கொள்ளுதல்? எப்போ நீங்க யோசிச்சு பார்த்துறீங்களா? நம்ம தமிழர்கள் தானே. ஆட்கொள்ளுதல்னா என்ன? அந்த நம்ம திங்கிங்க்கு ஒரு எல்லை உண்டு தெரியுமா? அந்த எல்லை தாண்டி நம்ம என்ன செய்ய முடியாது, திங்க் பண்ண முடியாது. ஆனால் நம்ம எல்லையை தாண்டின வார்த்தையாக்கும் அது. ஆட்கொள்ளுதல் அப்படின்னா என்ன? என்னால் புரிந்து கொள்ள முடியல, ஏன்னா என் சிந்தைக்கு மேல அந்த வார்த்தை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? தமிழில் எனக்கு ஆட்கொள்ளுதல்னா என்னன்னு புரியலையா, புரிய வைக்கிற வேற ஏதாவது மொழியை பார்க்கணும். இங்கிலீஷில் என்ன சொல்லுகிறீமா? த லார்ட் whom I, பாருங்க, the Lord whom I இப்ப சொல்லுவாங்க பாருங்க. Acts chapter 27 verse number 23. எத்தனை பேர் ட்ரை பண்றாங்க? அதான் வாசிங்க. An angel of God to whom I belong. எவ்வளவு பயங்கரம் இல்லையா? whom I belong to அப்படின்னா, இப்போ என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிட்டு அந்த என்கேஜ்மெண்ட் பண்ணின பொண்ணு ரோட்டே நடந்து போகுது. பையன் தூரம் நின்று பார்க்குறான். பார்த்துட்டு நண்பர்கள்ட்ட சொல்றான், அண்ணா போகுது இல்லையா, அது என்னோட சொத்து. புரியலையோ? நீ ரொம்ப கஷ்டம் இல்லையா? அந்த பொசசிவ்னஸ் சொல்லுவாங்க தெரியுமா? ஐயா, ஆட்கொள்ளுதலுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்குரியவன் இவன் கடல்ல நடக்கிறான். 14 நாளா சாப்பிடல. சூரியன் ஆப்சன்ட், சந்திரன் வரமாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்குது. ஒண்ணுமே தெரியல, இருட்ட தவிர. தண்ணி கூட இறங்கல, கிடக்கிற தண்ணிக்குள்ள. மறுநாள் காலையில பவுல் சொல்றான், yesterday night, நேற்று ராத்திரி. நேற்று ராத்திரி என்ன நடந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? மை ஓனர், என்னோட ஓனர், என் முதலாளி, நான் அவரோட ப்ராடக்ட். பொறாம பார்த்தீங்களா? நீங்க யாரோட ப்ராடக்ட்? ஆமா, சொல்லுங்க. நான் மெதுவா நான். என்ன கஷ்டம் இல்லையா? சொல்லுங்க, நான் கர்த்தருடையது. அவ்வளவுதான். பார்த்தீங்களா? கர்த்தர் என்னுடையது. அவ்வளவுதான். அதாவது ஆட்கொள்ளுதல். அவர் எனக்கு சொந்தம், நான் அவருக்கு.
14 நாளா சிக்கல்ல இருக்கேன், 14 நாளா பார்த்துட்டு இருக்கிறாரு, 14 நாளா வேதனைப்பட்டு இருக்கிறேன், 14 நாளா பார்த்துட்டு இருக்கிறாரு. நேற்று ராத்திரி இறங்கி வந்தார், இறங்கி வந்து சொன்னாரு, நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், உனக்கு ஒண்ணும் ஆகாது. கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, உனக்கு ஒண்ணும் ஆகாது. அவர் தன்னை கொண்டு என்னை மூடுகிறார். எப்படி? நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறீங்க, கவனிங்க. நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறீங்க, உங்க கையில உங்க பிள்ளைய பிடிச்சிட்டு போறீங்க. திடீர்னு உங்க பிள்ளை கையில இருந்து தவறி ரோட்டுக்கு சென்டர்ல போயிட்டு அங்க இருந்து ஒரு வண்டி வருது, ஓடி போய் பிள்ளை இப்படி பிடிக்கிறீங்க இல்லையா? இப்ப வண்டி இடிச்சா யாரை இடிக்கும்? அந்த பிடி இருக்கு இல்லையா, அந்த பிடிக்கு பேர் தான் பொசஸ், அதுதான் ஆட்கொள்ளுதல். எனக்கு ஆபத்து வந்தாலும் உனக்கு ஆபத்து வர விட மாட்டேன். சொல்லுங்க, என்னை ஆட்கொண்டவர். மெதுவா சொல்லுங்க, என்னை ஆட்கொண்டவர். நீங்க அந்த சமுத்திரத்தில் தப்பி வர காரணம், நீங்க அந்த பிரச்சனையை தாண்ட காரணம், நீங்க அந்த ஆபத்தில் இருந்து லகுவாகி வெளியே வர காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரே உங்களை மூடி இருந்தார். கர்த்தரே உங்களை மூடி இருந்தார். கண்ணை மூடணும், கை தட்டணும், 2 நிமிஷம் வாயை திறக்கணும், 2 நிமிஷம் ஆண்டவரை உயர்த்தணும், 2 நிமிஷம் ஆண்டவரை உயர்த்தணும். அவர் என்ன மூடி வைத்திருக்கிறார், அவர் என்ன மூடி வைத்திருக்கிறார். யாரும் சூழ்நிலையோ மனுஷனோ சத்துருவோ உலகமோ யாரும் எதுவும் என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. I am covered, I am covered. நான் சாதாரணமானவர் அல்ல, நான் அவருடைய ப்ராடக்ட். என்னை ஆட்கொண்டவர், the Lord whom I belong to. இன்னும் கொஞ்சம் கூட விளக்கமா சொல்லணும்னா, இந்த கோழி குஞ்ச தூக்கக்கு பருந்து வரும் இல்லையா, அந்த பருந்து வருகிற நேரத்தில் தாய் கோழி ஒரு சத்தம் கொடுத்து குஞ்சுகளை எல்லாம் தன் தன் சிறகுக்குள்ள அணைக்கும் இல்லையா. அந்த அணைத்தல் இருக்கு இல்லையா. மழை பெஞ்சாலும் எனக்கு தெரியல, வெயில் அடித்தாலும் எனக்கு தெரியல, பிரச்சனை வந்தாலும் எனக்கு தெரியல, யார் என்ன செஞ்சாலும் எனக்கு தெரியல. ஏன்னா அவருடைய சிறகுக்குள்ள தான் இருக்கிறேன். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். ஹல்லேலூயா. கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். அதை தாண்டி எவனுமே ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் கொஞ்சம் கூட புரியும்படி உங்களுக்கு சொல்லித்தாரேன். இதுக்கு மேலே விளக்க எனக்கு தெரியாது, என்ன கஷ்டமாக இருக்கு. எத்தனை பேருக்கு ஜனாதிபதியை தெரியும்? கை தூக்குங்க. உங்களுக்கு தெரியுமா, ஜனாதிபதிக்கு கராட்டே தெரியாது. தெரியுமா? ஜனாதிபதிக்கு கராட்டே தெரியாது, ஜனாதிபதிக்கு குங்ஃபூவும் தெரியாது, ஜனாதிபதிக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்க நடந்து போறத பார்த்தாலே நமக்கு தெரியும், பாவம் போல போறாங்க. நம்முடைய நாட்டில் குங்ஃபூ படிச்ச எத்தனை ஆட்கள் உண்டு. நான் குங்ஃபூ படிச்சிருக்கிறேன்னு சொல்லி ஜனாதிபதியை தொட்டா, தொட்டா அப்புறம் ஒழுங்கா ஊரு போய் சேர முடியாதுல்ல. அவங்களுக்கு பலவீனம் இருக்கு, உண்மை. அவங்களுக்கு கராட்டே தெரியாது, உண்மை. அவங்களுக்கு குங்ஃபூ தெரியாது, உண்மை. அவங்களுக்கு ஒரு ஆள் அடிக்க வந்தா தடுக்கவும் தெரியாது, உண்மை. அதெல்லாம் உண்மை. அதெல்லாம் உண்மை. ஆனா அவங்க பின்னால் இருக்கிற பவர்
வேற. சொல்லுங்க, என்னை ஆட்கொண்டவர் கண்மணி போல என்னை பாதுகாக்கிறார். வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, வலது கையை உயர்த்தி சொல்லுங்க. எதுவும் உனக்கு எதிராக இப்ப நடந்துட்டு இருக்கு இல்லையா பிரச்சனை, அதுவும் உன்னை ஒண்ணும் செய்ய முடியாது. இப்ப நீ சரீரத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இல்லையா பலவீனம், அதுவும் உன்னை ஒண்ணும் செய்ய முடியாது. இப்போ உனக்கு வருது இல்லையா எக்ஸ்ட்ரா பிரஷர், அதுவும் உன்னை ஒண்ணும் செய்ய முடியாது. இந்த உலகத்தில் உனக்கு விரோதமா ஏவப்படுகிற எந்த அம்புகளும் உன்னை ஒண்ணும் செய்ய முடியாது. இனி கை தட்டி ஆண்டவரை என்னை ஆட்கொண்டவர். நேற்று ராத்திரி என்னை ஆட்கொண்டவர் வந்து இடத்துல சொன்னாரு, நீ 14 நாளா சாப்பிடல எனக்கு தெரியும், உன் கப்பல் உடைந்து போயிட்டு எனக்கு தெரியும், உடைந்து போக போகிறது எனக்கு தெரியும், நீ சூரியனை காணவில்லை எனக்கு தெரியும், நீ மிகப்பெரிய ஆபத்தில் போய் கொண்டிருக்கிறாய் எனக்கு தெரியும், உயிரோடு இருக்காய், உயிரோடு இருப்பாய் என்கிற நம்பிக்கை உனக்கு இல்லை எனக்கு தெரியும். ஆனாலும் உன்னை ஆட்கொண்டவர் நான் சொல்றேன், உன் லைஃபுக்கு நான் கேரண்டி. இப்பொழுது வந்திருக்கிற எந்த பிரச்சனையும் உன்னை ஒண்ணும் செய்ய முடியாது. கை தட்டணும், வாய திறக்கணும். God is my covering. சொல்லுங்க, கர்த்தர். மெதுவா சொல்லுங்க, கர்த்தர் என் வலது பரிசத்தில் இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. You are covered, brother. உன்னை மூடி வைத்திருக்கிறார் சகோதரா, உன்னை மூடி வைத்திருக்கிறார் சகோதரி. அதை தாண்டி எதுவும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. நான் எப்பெல்லாம் பைபிள் திறக்கிறேனோ அப்பெல்லாம் இந்த வார்த்தை எனக்குள்ள வரும், என்னை ஆட்கொண்டவர், என்னை ஆட்கொண்டவர். இந்த பிறந்த பிள்ளை இருக்கு இல்லையா, அந்த பிறந்து ஒரு வயசுக்குள்ள உள்ள பிள்ளை இருக்கு இல்லையா, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு டென்ஷனும் கிடையாது. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு டென்ஷனும் கிடையாது. தோளில் ஒட்டி கிடந்தா மட்டும் போதும். ஏன்னா என்னை இப்படி பிடிச்சிருக்கிறார் இல்லையா, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். எனக்கு என்ன நேரத்தில் என்ன தேவை, என் வாழ்க்கைக்கு என்ன தேவை, என் குடும்பத்துக்கு என்ன தேவை, என் பிள்ளைக்கு என்ன தேவை, எல்லாம் என்னை ஆட்கொண்டவர் பார்த்துக் கொள்வார். அவர் இந்த பகல்ல உங்களை பார்த்து சொல்றாரு, I am your owner. நீ என்னோட ப்ராடக்ட் தான், பயப்படாதே. ஒவ்வொன்னா சொல்லுங்க. 1, இரத்தத்தால் மூடுதல். 2, மகிமையால் மூடுதல். 3, அபிஷேகத்தால் மூடுதல். 4, அன்பினால் மூடுதல். 5, ஆசீர்வாதத்தினால் மூடுதல். 6, கவரிங் பை ஹிம்செல்ஃப். அது தமிழில் என்ன சொல்லுவாங்க? அவரால் என்னை மூடுதல். அவரால் என்னை மூடுதல். இதனுடைய கடைசி கருத்தாகும். நான் இதோட முடிக்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தை கையில் எடுங்க. இரண்டாம் அதிகாரம் 13வது வசனம். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்ப போய்
யோர்தானின் கரையிலே நின்று எலியாவில் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து. போதும். ஒரு ஆங்கில வார்த்தை சொல்லுவீங்களா? நீங்க சொல்லுவீங்களா? மேண்டில் சொல்லுங்க, சொல்லுங்க. மேண்டில் கஷ்டம்தான் இல்ல? சொல்லுங்க மேண்டில். கிருபை வரங்களால் மூடுதல். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த பகுதியை நீங்க படிச்சு பாருங்க. 12வது வசனத்தை படிச்சு பாருங்க. தனக்கு இருந்த சால்வையை கிழிச்சு போட்டான். தனக்கு இருந்த சால்வையை கிழிச்சு போட்டான். He tore the garment that he had. அவனுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. எலியாவின் மேலிருந்து விழுந்த சால்வை. கர்த்தர் இந்த சபையை கிருபை வரங்களால் மூடப் போகிறார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சிலர் 2 பங்கு அபிஷேகத்தினால ஆண்டவர் மூட போகிறார். எல்லாரும் கண்ணை மூடுங்க, எல்லாரும் கண்ணை மூடுங்க. நான் ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஜெபிக்க போறேன். எல்லாரும் கண்ணை மூடுங்க, வாயை திறந்து ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க. ஒவ்வொரு காலத்துக்கு அபிஷேகம் தேவை. இந்த காலத்துக்கு 2 மடங்கு அபிஷேகம் தேவை. 2 மடங்கு ஆராதிக்கிற அபிஷேகம், 2 மடங்கு ஜெப ஆவி, 2 மடங்கு கிருபை, 2 மடங்கு வல்லமை. கர்த்தர் அத்தனை பேரையும் மூட போகிறார். தேவ பிரசன்னம் அத்தனை பேரையும் மூட போகிறது. இந்த கூடாரத்தில் இன்றிலிருந்து நீங்கள் வித்தியாசத்தை பார்க்க போகிறீர்கள். ஆண்டவர் தமது வஸ்திரத்தினாலே இந்த ஆலயத்தை மூடுகிறார். ஆண்டவர் தமது வஸ்திரத்தினாலே இந்த ஊழியத்தை மூடுகிறார். ஆண்டவர் தமது வஸ்திரத்தினாலே இந்த சபையை மூடுகிறார். அத்தனை பேர் ஆண்டவர் நோக்கி பாருங்க. ஆண்டவரே, இந்த காலத்துக்கு தேவையான பலன் எனக்கு தாரும். கை தட்டி வாயை திறந்து இந்த காலத்துக்கு தேவையான அபிஷேகம், இந்த காலத்துக்கு தேவையான கிருபை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். அங்க இங்க பார்க்காதீங்க. 2 நிமிஷம் கை தட்டி வாயை திறந்து ஆவியில நிரம்பி ஆண்டவரை பாருங்க. எலியாவின் மேலிருந்து எலிசாவுக்கு ஒரு அபிஷேகம் கிடைத்தது உண்மையானால், இயேசுவின் மேலிருந்து ஒரு வல்லமை உங்க மேல பாய்கிறது. நல்ல கை தட்டி, நல்ல கண்ணை மூடி. இந்த காலத்துக்கு தேவையான கிருபை, இந்த காலத்துக்கு தேவையான வல்லமை, இந்த காலத்துக்கு தேவையான பலன், இந்த காலத்துக்கு தேவையான ஜெபாபிஷேகம் உங்க மேல ஊற்றப்படுகிறது. கண்ணை மூடி பெற்றுக்கொள்ளுங்க. நீ கர்த்தருடையது, உன் குடும்பம் கர்த்தருடையது, உன் வாழ்க்கை கர்த்தருடையது, உன் பிள்ளை கர்த்தருடையது. அதனால் அவருடைய சால்வை இப்பொழுது உங்க மேல விழுகிறது. கை தட்டுங்க, சத்தம் உயர்த்துங்க, வாயை திறந்து ஆவியில நிரம்பி. கூப்பிடுங்க, ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. இஸ்ரவேல் ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே, ஏதோ ஒன்று பரலோகத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. ஏதோ ஒன்று பரலோகத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. ஏதோ ஒன்று பரலோகத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. அது உங்க குடும்பத்தின் மேல் விழுகிறது. அது உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில விழுகிறது. அது உங்க மேல விழுகிறது. விடாத. கண்ணை மூடி கை தட்டி எடுத்துக்கோ. கண்ணை மூடி கை தட்டி எடுத்துக்கோ. 2 பங்கு, 2 பங்கு, 2 பங்கு, 2 பங்கு, 2 பங்கு கை தட்டி. ரெண்டு பங்கு ஜபாவி, 2 பங்கு கிருபை, 2 பங்கு வல்லமை, 2 பங்கு அபிஷேகம். எல்லா இரட்டத்தனையாய் சபை மொத்தம் கை தட்டுங்க. சபை மொத்தம் வாயை திறங்க. சபை மொத்தம் ஆண்டவரை உயர்த்துங்க. அன்னைக்கு ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு தேவாலயத்தை கண்டார் இல்லையா? அந்த ஆலயத்தை ஒரு வஸ்திரம் மூடி இருந்தது இல்லையா? அது போல இந்த சபையை ஆண்டவர் மூடுகிறார்.
எல்லாம் 2 பங்கு பெற்றுக்கொள்ளுங்க. இப்ப இருக்கிற ஜெபம் 2 பங்காகட்டும். இப்ப இருக்கிற ஆராதனை 2 பங்காகட்டும். இப்ப இருக்கிற ஆத்துமாக்கள் 2 பங்காகட்டும். இப்ப இருக்கிற ஆசீர்வாதம் 2 பங்காகட்டும். இப்ப இருக்கிற அபிஷேகம் 2 பங்காகட்டும். இப்ப இருக்கிற கிருபைகள் 2 பங்காகட்டும். இப்ப இருக்கிற வரங்கள் 2 பங்காகட்டும். everything in double. இரட்டிப்பாய் இரட்டிப்பாய் இரட்டிப்பாய். உடகமன கடகதன கமல் கனாதரதல போஷ். ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் ஒன்று வலது கையை உயர்த்துவீங்களா? எல்லாரும் ஒன்று வலது கையை உயர்த்துவீங்களா? இந்த வார்த்தையை கூட சேர்ந்து அத்தனை பேரும் சொல்லணும். என்ன எல்லாரும் தயவு செஞ்சு சொல்லுங்க. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. கை உயர்த்தி சொல்லுங்க. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. சொல்லுங்க. தெய்வமே தெய்வமே அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் சத்தம் உயர்த்தி என் உலகம் உமக்கு சொந்தம். சொல்லுங்க.